விஜய் ஜெயிச்சதில் சத்தியமாக எனக்கு வருத்தம். இன்னைக்கு 7ஆம் தேதி மனசு ஆறல. என்னடா இவ்வளோட மட்டமாக போயிருக்கும். எல்லாரும் அப்படியே போட்டோம் பூரா நம்ம கூட இருக்கிறவனா இருப்பான் போல. கூடனா நம்ம பார்க்குறான். கணக்கு போட்டிங்கன்னா 1,81,00,000 பேர் 5,000 வாங்கியிருக்காங்க. ஒரு வீட்டில் 2 ஓட்டு, அதாவது பெண் தான் வாங்கியிருந்தா பெண்ணு தான் வாங்கியிருக்கணும். அவங்க வீட்டுக்கார் கணக்கு பண்ணால் 2.5 லட்சம், 2.5 கோடி, 2 கோடி 60 லட்சம் வரும். நீங்கள் 60 லட்சம் கழிங்க, 2 கோடி ஓட்டு வந்துருக்கணுங்களே. இளைஞர் இறங்கி இந்த 2K இந்த கே அந்த அவங்களெல்லாம் விட்டுரும். போடல, சரி அதுக்குள்ளே போகல. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போயின பிறகு நம்ம போய் அது என்னத்தை அதை பற்றி என்னத்தை பேச. இந்த மூத்திர பத்திரிகையாளர் வருத்தப்படுவது மனசு கஷ்டப்படுறது. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க. மூத்திர இல்லைங்க, மூத்த பத்திரிகையாளர். தப்பான வார்த்தையை சொல்லிட்டேன். மூத்திர இல்ல, மூத்த பத்திரிகையாளர். இந்த மூத்திர பத்திரிகையாளர் வருத்தப்படும் போது மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா சொம்பு தூக்குறதுல நக்கீரன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இதுல திமுக மரணடியா தோத்துருச்சு. அதை நக்கீரன் எப்படி சமாளிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? விஜய் சொன்ன மாதிரி வீட்டுக்கு 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு விழுந்திருந்தானா அது ஒரு 2.5 கோடி 2 கோடி அது வந்திருக்கும். ஆனா இவ்வளவு ஓட்டு தான் வந்துச்சு, ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நக்கீரன் ஏதோ ஒரு புலம்பல், ஏதோ ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதே நக்கீரன் நான் ஒண்ணு கேட்கவா, கூட்டணியே இல்லாம தனி மனுஷனா 107 இடம் இது வரைக்கும் எந்த கட்சியும் பண்ணாத ஒரு சரித்திரத்தை வந்து விஜய் பண்ணிருக்காப்ல. பெரும் கட்சியா இருந்த 2 கட்சி, ஒன்னு டிஎம்கே ஒன்னு ஏடிஎம்கே, இவங்க எல்லாமே கூட்டணி சேர்ந்து ஒரு 40 கட்சியா உருவாகி ஒரு தனி மனுஷன் அடிச்சவன் ஜெயிக்க முடியல. இத நக்கீரன் ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அந்த உண்மையை ஒத்துக்க முடியாம டிவிக்கு வந்து ஒவ்வொரு ஓட்டுக்கும் 5,000 ரூபாய் கொடுத்து சொல்றது கேவலமா இல்லையா நக்கீரன்? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கே எங்க ஏரியால வந்து பணப்பட்டோட அள்ளி தெரிச்சிட்டாங்க. ஆனா டிவிக்கு ஒருத்தவங்க வந்து 5 பைசா தரல. மூத்த பத்திரிகையாளருக்கு நக்கீரன் பாருங்க திருப்பி தப்பு வந்துருச்சு. மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் உண்மை கொஞ்சம் கசக்கதான் செய்யும்.